சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். சேஷாத்ரி சுவாமிகளோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அப்படி ரொம்ப நாள் கழித்து காமாட்சியோட ஒரு அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை தான் சேஷாத்ரி சுவாமிகள். ஒரு சின்ன வயசில் அம்மா ஒரு திருவிழா கழிச்சின்னு போகிறா. அந்த திருவிழா கழிச்சின்னு போகும்போது எல்லா குழந்தையும் ஆசைப்படுற மாதிரி இந்த குழந்தையும் ஆசைப்படுறது பொம்மை வேணும்னு. ஆனால் அவள் அம்மா கிட்ட அன்றைக்கு போதுமான அளவு காசு இல்லை. உடனே நாளைக்கியோ இல்லை சாயந்தரமோ வாங்கி தரேன்டா, கவலைப்படாத, பொம்மை கண்டிப்பாக வாங்கி தரேன்டான்னு சொல்கிறா. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்னைக்கு வாங்கித்தான், அதுவும் இப்போவே வாங்கித்தான்னு அடம் பிடிக்கிறது. உடனே அந்த பொம்மைக்காரர் என்ன பண்ணினார்னா, பரவாயில்ல அம்மா, அந்த குழந்தை தான் ஆசைப்படுறது, எடுத்துட்டு போங்க, பொம்மை பரவாயில்லம்மா, ஒரு பொம்மை தானே கேட்கறான் அப்படின்னு சொல்றார் இந்த பொம்மைக்காரர். உடனே அந்த பொம்மையை கொடுத்தோன்னா மறுநாளைக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி மறுநாளைக்கு காசு கொடுக்குறேன்னு இந்த பொம்மைக்காரரை தேடிட்டு வரும்போது அந்த பொம்மை கடைக்காரர் இவாளை தேடுறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட காலை எடுத்து கண்ணில் ஒத்திண்டார் கையால் தொட்டு. ஏன் குழந்தையோட காலை எடுத்து பிடிச்சி ஒத்திக்கிறேன்னு கேட்டோன்னே அந்த கடற்காரர் சொன்னார், அம்மா, ஒரு நாளைக்கு 10 பொம்மை 20 பொம்மை விற்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு நான் எப்போ கொடுத்தனோ 200 பொம்மையும் விற்று போச்சுமா. இது சாதாரண கையில் தங்க கை அப்படின்னார். அதுலேருந்து தான் தங்க கை சேஷாத்ரி சுவாமிகள்னு பேரே வந்தது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருவண்ணாமலையை பற்றி ரகசியத்தை சொல்லணும்னா, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. பகவான் ரமணர் சொல்றார். அதாவது என்ன சொன்னார்னா, திருவண்ணாமலைங்கிற இந்த மலை இருக்கே, யாராவது நினைச்சாலே போதுமா, அதுவும் ஞானிகளா இருந்தா அந்த மலை சும்மாவே விடாதான், பிடிச்சி இழுத்துடுமா. பெயர் நினைத்திடவே பிடித்தனை இழுத்தமையும் அப்படின்னு பாடுறார் ரமணர். என்ன அழகு அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறது மகான்களையோ ஞானிகளையோ விடவே விடாது. அதனால கொஞ்சம் தூரம் தாண்டி தான் மகான்கள்லாம் அந்த திருவண்ணாமலையை பற்றி பாடிவிட்டு அடியார்கள்லாம் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தங்ககை சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில இருந்தார். திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருவண்ணாமலையை விட்டு போகவே இல்லை. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். Please share my and support my channel, subscribe my channel.